சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உனக்குள் நான் இருக்கிறேன், மறந்து விடாதே. இப்பொழுது நீ எவ்வளவு சோதனைகளை தாங்குகிறாயோ அதை விட உன் எதிர்காலத்தில் பல சந்தோஷங்களை நீ தாங்கி நீ மேலும் மேலும் சிறப்பாக வாழ்வாய். சந்தோஷங்கள் உன் எதிர்காலத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் நாட்கள் மிகவும் சோதனை காலமாக இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் வைத்து தேவையில்லாமல் எதையுமே நீ முடிவெடுத்து விடாதே. உனக்கான வாழ்க்கை இருக்கிறது. இன்னும் அந்த வாழ்க்கை துவங்கவில்லை. உன்னுடைய வாழ்க்கை துவங்கினால் நீ பார்த்து மிக மிக சந்தோஷப்படுவாய். இது என் வாழ்க்கையா என்று. ஏனென்றால் உனக்கான ஒரு பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது. இப்பொழுதே சோர்ந்து போய்விட்டால் எப்படி சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிப்பாய் சொல். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய இடத்திற்கு உன்னை கொண்டு செல்வேன். காலம் முழுவதும் நான் உனக்காக அனைத்து காரியங்களையும் செய்து வழி நடத்துவேன். பேரும் புகழுடனும் நல்ல செல்வ வளங்களுடனும் நீ கொடிகட்டி பறப்பாய். யார் என்ன செய்ய முடியும்? என்னுடைய கருணை பார்வை ஒருவன் மீது இருக்கும் பொழுது எந்த ஒரு கெட்ட சக்தியும் அவனை நெருங்காத. அவன் ஒரு தெய்வத்தின் கையில் இருக்கும் குழந்தை. நிச்சயமாக எவன் என்னுடைய கையில் இருக்கிறானோ அவன் வாழ்க்கை மிக மிக சுவாரஸ்யமாகவும் இனிப்பாகவும் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய கையில்தான் உள்ளது. அதனால் கவலைப்பட வேண்டாம். உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். அதுவும் நீ நினைத்தது போல் சாதாரணமாக அல்ல, மிக மிக பிரம்மாண்டமாக. உனக்கு இப்பொழுது தெரியாது இந்த சாயுடைய மகிமை. சீக்கிரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நீ உணர்வாய். இந்த சாயையும் நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய கவலைகள் என்பது மிக அதிகம். ஆனால் எனக்கு அதை போக்க ஒரு நொடி போதுமானதே. ஆனால் நான் ஏன் அமைதியாக இருக்கிறேன் என்றால் கர்ம வினைகள் மட்டுமே தடையாக இருக்கிறது. எந்த ஒரு தெய்வமும் கர்ம வினையை மட்டும் எடுக்க முடியாது. கர்ம வினையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். குறைக்க முடியுமே தவிர கர்ம வினையை முழுமையாக எடுத்து விடுங்கள் என்று சொல்ல முடியாது. நீ போன ஜென்மத்தில் செய்த பாவத்திற்கான அனைத்து விஷயத்தையும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது தாங்கித்தான் ஆக வேண்டும். ஆனால் பெரிய அளவில் இல்லாமல் குறுக்கி சிறிய அளவாக உனக்கு நான் தருவேன். ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நீ கடந்து வந்து விட்டாய். இனி உனக்கு கர்ம வினை இல்லை. உன் வாழ்க்கையில் நீ மிக மிக சந்தோஷமாக இருக்க போகும் நாட்களோ வந்து விட்டது. இதற்கு பிறகு கவலை இல்லாமல் சிரித்த முகத்துடன் இரு. இந்த வாக்கினை நீ எப்பொழுது கேட்கிறாயோ நிச்சயமாக அந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். என் கோயிலுக்கு வந்து நீயே மனமாற நன்றி சொல்வாய். நான் அதற்காக காத்து கொண்டு இருக்கிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.